கோல்ட்ரிப் எனப்படும் எருமல் மருந்துக்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய பிரதேசத்தில் 6 குழந்தைகள் உயிரிழந்ததை தொடர்ந்து தமிழகத்தில் இவ்வாறு குறித்த மருந்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முன்பதாக மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் 1 முதல் 7 வயது வரை உள்ள 6 குழந்தைகள் கடந்த 15 நாட்களுக்குள் அடுத்தடுத்து சந்தேகத்திற்குரிய வகையில் உயிரிழந்தனர். திடீரென ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பு அதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது. கோல்ட்ரிப் எருமல் மருந்துகளை அந்த குழந்தைகள் உட்கொண்டது விசாரணையில் கண்டறியப்பட்டது. குறித்த குழந்தைகளின் சிறுநீரக திசுவில் டைஅத்திலீன் கிளைசால் எனப்படும் ரசாயன வேதிப்பொருள் இருந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெயிண்ட், மை போன்றவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் அந்த ரசாயனம் சம்பந்தப்பட்ட எருமல் மருந்துகளில் கலந்திருப்பதாக சந்தேகிக்கப்பட்டது. தமிழக மருந்து கட்டுப்பாட்டு துணை இயக்குநர் தலைமையிலான குழுவினர் கடந்த 2 நாட்களாக சம்பந்தப்பட்ட மருந்து நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். ஆய்வு முடிவுகள் வெளியாகும் வரை தமிழகம் முழுவதும் அதன் விற்பனையும் விநியோகமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆய்வு முடிவுகள் வெளியாகும் வரை தமிழகம் முழுவதும் அதன் விற்பனையும் விநியோகமும் நிறுத்தி வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.